ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் பிளாக் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதில் ரேஞ்ச் டெஸ்ட் வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் மோடில் தான் ரேஞ்ச் டெஸ்ட் வீடியோ பார்க்க போகிறோம். பார்த்துக்கோங்க, நார்மல் மோடு, பேட்ரி 100% இருக்குது. டோட்டல் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 8777 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கு. நார்மல் மோடில் நம்ம லோக்கலில் நார்மலாக டெய்லி யூஸ் பண்ணும் போது எவ்வளோ ரேஞ்ச் வந்து நமக்கு கிடைக்குதுங்கிறத S1 Pro ப்ளஸில் செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இதனோட மோட்டர் பவர்னு பார்த்தீங்கன்னா 13 கிலோவாட் பீக் பவர் இருக்குது. ஸோ அதனால் இதில் என்ன ரேஞ்ச் வருது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் என்னென்ன செட்டிங் ஆன் பண்ணி வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ் ரீஜன் செட்டிங் வந்து ஹையில் தான் வச்சுருக்கோம். இருங்க உங்களுக்கு காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் ஆல் செட்டிங் போயிட்டோம்னா ரைடிங்கில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ரீஜன் வந்து ஹையில் வச்சுருக்கோம். ஓகேங்களா, அதுக்கு என்ன ரேஞ்ச் காட்டுதுங்கிறத பார்ப்போம். இப்படி வந்தீங்கன்னா இது வந்து டுடே ரைடிங் ஸ்டேட்டஸு, இது வெஹிக்கிள் ஸ்டேட்டஸு. 100%க்கு பார்த்தீங்கன்னா ஈகோ மோடில் 226 கிலோமீட்டரும், நார்மலில் 180 கிலோமீட்டர், ஸ்போர்ட்ஸில் 157, ஹைப்பரில் 125. இந்த பக்கம் மை மோடில் பார்த்தீங்கன்னா 242 கிலோமீட்டர் காட்டுது. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நார்மல் மோடில் வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். நார்மல் மோடில் நம்ம லோக்கலில் நார்மலாக எப்பயும் யூஸ் பண்ணுற மாதிரி டே டு டேயில் எப்படி யூஸ் பண்ணுவோமோ சேம் அதே மாதிரியே தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பில்லியனும் இருப்பாங்க, சோலோவாகவும் ரைட் பண்ணுவோம். அந்த மாதிரி நார்மலாக ரைட் பண்ணி நம்ம நார்மலாக டெய்லியும் யூசேஜ் எந்த ஒரு செக்ஷனும் இல்லாமல் எப்பயும் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணி எவ்வளோ வந்து ரேஞ்ச் வருதுங்கிறத நம்ம பார்க்கலாம். 100% ஃபுல்லாக இருக்குது. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 800 மீட்டர் வந்திருக்கோம். இப்போ வரையும் ஒரு பர்சன்டேஜ் கூட குறையில. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் 0.8 கிலோமீட்டர் வந்து வந்திருக்கு. ஒரு ஃபஸ்ட்டு 100% ஃபில் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஒரு பர்சன்டேஜுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் வந்திருக்குங்கிறத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக 99% வந்துருச்சு. எவ்வளோ கிலோமீட்டர் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.9 கிலோமீட்டர் வந்து ரேஞ்ச் வந்து கிடச்சிருக்குது. இதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா 0.9லேருந்து 99லேருந்து 98க்கு எவ்வளோ ரேஞ்ச் வருதுங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 93%க்கு கீழே போனால் தான் அட்வான்ஸ் ரீஜன் வந்து வேலை செய்யும். இப்போ வந்து எந்த அட்வான்ஸ் ரீஜனுமே வேலை செய்யாது. ஒன்லி பேட்டரியில் இருக்கிற அந்த பர்சன்டேஜுக்கு மட்டும்தான் ரேஞ்சு காட்டும். சரிங்களா, நம்ம வந்து 0.9ல் வந்து 99% வந்துச்சு. இப்போ 98% வந்த உடனே எவ்வளோ வந்து அந்த ஒரு பர்சன்டேஜுக்கு ரேஞ்சு கொடுத்துருக்குதுங்கிறத பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம 500 மீட்டர், அதாவது 1/2 கிலோமீட்டர் வந்து ஓடிடுச்சு. இன்னும் அந்த ஒரு பர்சன்டேஜ் வந்து குறையில, 99லே தான் இருக்குது. எவ்வளோ வருதுங்கிறத பார்ப்போம். ஒரு பர்சன்டேஜுக்கு 1.5 வரும்னு நினைக்கிறேன். 2 கிலோமீட்டர் கிட்ட கூட வரும். இப்போ நமக்கு எவ்வளோ வருதுங்கிறதையும் பார்க்கலாம். 98% வந்துருச்சு. எவ்வளோ நமக்கு ரேஞ்சு கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே 0.800 மீட்டர், அதாவது 700 மீட்டர் தான் வந்திருக்கு. இதே வந்து நம்ம அந்த அட்வான்ஸ் ரீஜன் வந்து 93% கீழே போகும்போது அட்வான்ஸ் ரீஜன் ஒர்க் ஆகும் பார்த்தீங்களா, அப்போ வந்து நமக்கு ஒரு பர்சன்டேஜுக்கு எவ்வளோ ரேஞ்ச் வந்து கிடைக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி இப்போ நார்மல் மோடில் டாப் ஸ்பீட் எவ்வளோ போகுதுங்கிறத பார்ப்போம். ஒரு கிலோமீட்டர் வந்து டாப் ஸ்பீட் போகுது. குயிக்காகவே அது ரீச் ஆகிடுது. 81 கிலோமீட்டர் சடனாக ரீச் ஆகிடுது. நம்ம ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 60 இந்த ரேஞ்சில் தான் வந்து ட்ரை பண்ண போகிறோம். அதுவும் சோலோவாகவும் இல்லை, பில்லியனாகவும் கிடையாது. மல்டிபிள், அதாவது தனியாகவும் ட்ரை பண்ணுவோம், சோலோவும் ட்ரை பண்ணுவோம். டே டு டே இல்லை டெய்லி யூஸ் பண்ணும்போது எவ்வளோ வருதுங்கிற மாதிரி
இப்போ பேட்ரி பார்த்தீங்கன்னா 89% வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 93%க்கு கீழே போகும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சிலேட்டர் விட்டுட்டேன். பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பீடாக வந்து டவுன் ஆகிட்டே வருது பார்த்தீங்களா. இத்தனைக்கு பிளைன் ரோடு தான். ஏன்னா இது வந்து அட்வான்ஸ் ரீஜன் வந்து ஆனில் வச்சுருக்கங்காட்டியும் வண்டி வந்து அப்படியே ஸ்லோவாகிட்டே வரும். இதே அட்வான்ஸ் ரீஜன் ஆஃப் பண்ணி வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், வண்டி வந்து ஃப்ரீயாக அது பாட்டுக்கு போயிட்டே தான் இருக்கும். ஆனில் இருக்குங்காட்டியும் நம்ம போயிட்டு இருக்கும் போது ஆக்சிலேட்டரை விட்டுட்டோம்னா கூட பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பீடாக போயிடும், 40 அப்படியே ஃபுல்லாக குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து வச்சு ஓட்டி ரேஞ்சு வந்து எவ்வளோ வருதுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். சரி வாங்க, எவ்வளோ ரேஞ்சு தான் வருது என்னங்கிறதையும் நம்ம வீடியோ எண்டில் பார்ப்போம். சண்டே கட்டி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நார்மல் மோடில் நம்ம ரைட் பண்ணும்போது ஒரு பர்சன்டேஜுக்கு எவ்வளோ ரேஞ்சு வருதுங்கிறத நம்ம பார்ப்போம். பேட்ரி பார்த்திங்கன்னா 89% இருக்குது. கரெக்டாக 88% வரும்போது நம்ம வந்து ட்ரிப் மீட்டரில் வந்து நோட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ 88% இருந்துச்சு. ட்ரிப் மீட்டரில் பார்த்தீங்கன்னா 3.5 கிலோமீட்டரில் வந்து ட்ரிப் மீட்டர் விழுந்துருக்குது. இதிலிருந்து நார்மல் மோடில் நம்ம ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே கான்ஸ்டண்ட்டாக போகும்போது நமக்கு எவ்வளோ ரேஞ்சு கிடைக்கிது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம அதே 50 கிலோமீட்டர் ஸ்பீட்லேருந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம 3.5ல் ஸ்டார்ட் பண்ணி இப்போ 4.5 வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் வந்து ரீச் ஆகிடுச்சு. 1 கிலோமீட்டருக்கு மேலே ஓடிட்டுருக்கு. பார்ப்போம் ஒரு பர்சன்டேஜுக்கு எவ்வளோ தான் ரேஞ்சு கிடைக்குது அப்படிங்கிறதையும். பார்த்தீங்கன்னா 87% வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நமக்கு ரேஞ்சு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர், அதாவது 3.5ல் ஸ்டார்ட் பண்ணி 5 கிலோமீட்டர் வந்துருக்கு. அதாவது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் வந்து நமக்கு ஒரு பர்சன்டேஜுக்கு வந்து ரேஞ்சு கிடைக்குதுங்க. அதாவது கான்ஸ்டண்ட்டாக ஒரே அதே ஸ்பீட்லேயே போயிட்டு இருக்கும் போதும் சரிங்களா. நம்ம வந்து ஃபைனலாக ஒரு எவ்வளோ தான் ரேஞ்சு வருதுங்கிறதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃபைனலாக பேட்ரி பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 75%க்கு வந்துருச்சு. இருங்க தெரியல, நிறுத்தி காட்டுறேன் உங்களுக்கு. ஃபைனலாக பேட்ரி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 75%. டோட்டலாக எவ்வளோ கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 8812 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குது. அதாவது ஒரு 25% வந்து நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு இப்போ வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 33-35 பக்கம் வந்து ரேஞ்ச் வந்து கிடச்சிருக்குது.
மீதி இருக்கிற ரிமைனிங் 75%க்கு எவ்வளோ வருது ரேஞ்சுன்னு பார்ப்போம். நம்ம வந்து ஒரு 20% பேட்ரி வரைக்கும் நம்ம, அதாவது 15% பேட்ரி வரைக்குமே நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா 15% கீழே போகும்போது நார்மல் மோடு வந்து ஒர்க் ஆகாது. அதனால் அந்த 15% வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணி எவ்வளோ ரேஞ்ச் வந்து நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஃபைனலாக பேட்ரி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து 50% வரப்போகுது. எவ்வளோ இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இருங்க, நிறுத்தி காட்டுறேன். ஏன்னா டிஸ்பிளே கொஞ்சம் கிளார் அடிக்கிறங்காட்டியும் வண்டி நிறுத்தி காட்டுறேன். பேட்ரி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 51% இருக்குது. அதாவது 50 ஆக போகுது. எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8847 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குது. ஓகேங்களா? அதாவது எவ்வளோனா நமக்கு ஒரு 50%க்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 72 கிலோமீட்டர் வந்து ரேஞ்ச் வந்து நமக்கு கிடச்சிருக்குதுங்க. மீதி ரிமைண்டிங் இருக்கிற 50%க்கு எவ்வளோ வந்து ரேஞ்ச் வருது என்னங்கிறத பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா இதுதான் எங்கள் ஊர் மேட்ரு டேம் போகிற இடம். பார்த்தீங்கன்னா தெரியும், மேட்ரு டேமு. சரிங்களா? பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ரீஜன் நம்ம ஹார்னில் தான் வச்சு நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம். ஆக்சிலேட்டர் விட்டனா கூட பார்த்தீங்கன்னா பிரேக் எதுவுமே பிடிக்காமலே வண்டி ஸ்லோவாகிட்டே வரும். ரவுண்டானாவிலேருந்து மீதி 50%க்கு எவ்வளோ ரேஞ்ச் வருதுங்கிறத பார்க்கலாம். வந்தவொடனே நம்ம நோட் பண்ணிக்கலாம். நார்மல் மோடில் எவ்வளோ வந்து நமக்கு ஒரு பர்சன்டேஜுக்கு ரேஞ்ச் வருதுங்கிறதையும் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 50% வந்துருச்சு. கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 10.3 ட்ரிப் மீட்டர் இருக்குது. 49 வரும்போது ட்ரிப் மீட்ரு வந்து எவ்வளோ வந்து நமக்கு வருதுங்கிறத பார்க்கலாம். நம்ம ஆவரேஜாக ஒரு 45 அந்த ரேஞ்சில் ஓட்டி பார்ப்போம். இப்போ 40 to 45 அதே ஸ்பீட் லிமிட்டில் மெயின்டைன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா 11.3 போகுது. அதாவது சரியாக ஒரு கிலோமீட்டர் வந்து ஓடிச்சு. இன்னும் பேட்டரி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 50 தான் இருக்குது. இன்னும் எவ்வளோ ஓடுங்கிறதை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 49% வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா 12 கிலோமீட்ரு. அதாவது 10.3 நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 1.25 கிலோமீட்டர் வந்து நமக்கு ரேஞ்ச் வந்து கிடச்சிருக்குதுங்க. நார்மலில் ஒரு 45 கிலோமீட்டர் ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணும் போது. ஃபைனலாக பேட்டரி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 20% வந்துருச்சு. ஓடி இருக்குது. அதாவது நம்ம இப்போ வரைக்கும் நார்மல் மோடில் 80% வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ நமக்கு ரேஞ்சு கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 89 100 110 கிலோமீட்டர் வந்து ரேஞ்சு கிடச்சிருக்குது. 110 கிலோமீட்டர் வந்து ரேஞ்சு கிடச்சிருக்குது 80%க்கு நார்மல் மோடில். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 50%க்கு மேலே நான் சோலோவாக ரைட் பண்ண கிடையாது, பில்லியனோட சேர்ந்து ரைட் பண்ணோம். மேக்ஸிமம் பில்லியனோட தான் இருந்துச்சு. அந்த 50%க்கு நான் மேக்ஸிமம் சோலோவாக தான் ரைட் பண்ணேன். அதில் பார்த்தீங்கன்னா 70 கிலோமீட்டர் நமக்கு ரேஞ்சு கிடச்சிருந்துச்சு.
இந்த செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா அந்த 50% கீழே பார்த்தீங்கன்னா அந்த 30% நம்ம பில்லியனோட சேர்ந்து தான் ரைட் பண்ணோம் வெயிட்டு. அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாம் மேடு இந்த மாதிரி ஏரியாவுக்குள்ள தான் சுற்றிக்கிட்டு இருந்தோம். இப்போ வேணால் மோடு ஏதாவது மாற்ற முடியும்னு பார்த்தீங்கன்னா எந்த மோடுமே மாற்ற முடியல. வெரி லோ பேட்ரி கண்டிஷன் ஸ்விட்ச் த மோட் அப்படின்றது. அதனால் எந்த மோடுமே வந்து ஸ்விட்ச் பண்ண முடியல. பேட்ரி வந்து லோவாக இருக்குதுன்னு சொல்லி அது இண்டிகேஷன் பண்ணிகிட்ருக்கு. நமக்கு 20% இப்போ இருக்குதுங்களா, வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படின்னு ஒரு 5% யூஸ் ஆகிரும். அப்போ நம்ம வந்து மீதி இருக்கிற ரிமைண்டிங் வந்து ஃபைனலாக நம்ம வீட்டுக்கு போகும்போது நார்மல் மோடு முடியும் பார்த்தீங்களா, அப்போ என்ன ரேஞ்சு வருது என்னங்கிறத பார்ப்போம். அந்த மீதி இருக்கிற 5% நம்ம யூஸ் பண்ணும்போது வீட்டுக்கு போயிட்டு ரீச் ஆகிட்டு நமக்கு அங்கே எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது என்னங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிட்டு நான் பார்க்குறேன். ஓகேங்களா. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். பேட்ரி பார்த்தீங்கன்னா 15% இருக்குது. டோட்டல் கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 8894 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குது. அதாவது நமக்கு ஒரு 85% பேட்ரி யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கு எவ்வளோ ரேஞ்சு கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 117 கிலோமீட்டர் வந்து நமக்கு ரேஞ்ச் வந்து கிடச்சிருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா வண்டி நிறுத்தினோடனே லோ பேட்ரி அலர்ட் வந்து இங்கே காட்டிடுச்சு. சார்ஜ் போட சொல்லி இந்த மாதிரி மறுபடியும் வந்துருச்சு. சரி, நம்மளும் வந்து சார்ஜ் போட்டுருவோம். சார்ஜிங்க்கு இது எவ்வளோ நேரம் எடுத்துக்குதுங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது என்ன மாடல் பார்த்தீங்கன்னா S1 Pro Plus 4 kW மாடலு. இது வந்து சார்ஜ் ஃபில் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா 100% ஆகிறதுக்கு இதுலேயே டைம் பாருங்கள், 3:30க்கெல்லாம் வந்து ஃபில் ஆகிடுன்னு காட்டுது. நம்ம ஒரு வந்து செக் பண்ணி பார்ப்போம் அந்த டைமுக்கு, அது வந்து அந்த டைமுக்கு ஃபில் ஆகுதா எப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன அதில் காட்டின டைமுக்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3:22க்கெலாம் வந்து சார்ஜ் ஃபுல் ஆயிருன்ருக்கு இதில் காட்டுது. நம்ம 3:10 காட்ட வந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 98% ஆகிடுச்சு. இன்னும் 2% தான் இருக்குது. ஸோ நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா இதில் காட்டுற டைம் வந்து கரெக்டாக தான் இருக்குது. இதில் காட்டுற டைமுக்கு வந்து சார்ஜ் வந்து ஃபில் ஆகிடுது. ஓகேங்களா. ஓகே பாய்ஸ், மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய்.